மெலித்தா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 276 பேரை கர்த்தர் எங்கே கரை சேர பண்ணினார் என்றால் மெலித்தாவில் கர்த்தர் கரை சேர பண்ணினார். மெலித்தா என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேன் நிறைந்த இடம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேன் பார்த்திருக்கீங்களா? தேன் பார்த்திருக்கிறீங்களா? தேன் சாப்பிட்டுருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் அப்படி சாப்பிடலன்னா இந்த வாரமே ஒரு வேனை பிடிச்சி மார்த்தாண்டம் போயிடுவோம். எங்கே போயிடுவோம்? மார்த்தாண்டத்தில் போய் ஆளுக்கு 1 லிட்டர் தேனை வாங்கிட்டு வந்துடணும். ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால நல்ல கவனமாக கேளுங்க. 276 பேருடைய லைஃப், ஒரு கசந்து போன ஒரு லைஃபை கர்த்தர் எங்க கொண்டு போய் கரை சேர்த்தார் தெரியுமாங்க? ஒரு மதுரம் நிறைந்த இடத்துல கொண்டு போய் அவர்களை கரை சேர பண்ணினார் என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க லைஃபையும் சரி உங்க சபையும் சரி ஒரு மதுரம் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை கரை சேர பண்ண போகிறார். இதுவரைக்கும் கசந்த அனுபவத்தில் இருந்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் வாழ்க்கையை வெறுப்பா இருந்திருக்கிறதா? இதுவரைக்கும் வாழ பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல என்று சொல்லி இன்னைக்கு உள்ள தளவுல மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு மதுரம் நிறைந்திருக்கிற இடத்துல உன்னை கரை சேர பண்ண போகிறேன். மெலித்தா என்று சொன்னாலே ஒரு தேன் நிறைந்த இடம், சுவை நிறைந்த இடம். இயேசுவின் நாமத்தினாலே உன் லைஃபையே ஒருவர் இன்னைக்கு சுவையா